ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம ஃபேமிலி கெட் டுகெதர் ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங், ஹஸ்பண்டோட கசினோட பையனுக்கு வெட்டிங். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெசிஃபிக்காக பண்ண ரீசனே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறீங்க எங்கள் ஃபேமிலி சைடில் ரொம்ப நாள் கழிச்சு. அதுக்கு தான் வந்து நான் ரெடி ஆக போகிறேன். வெயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சில சமயம் நமக்கு ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷனு, ஒரு மாதிரி செவன் ஆகிடும்ல. நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து எதுவும் ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு அலோவேரா ஜெல், இல்லை உங்கள் வீட்டிலே அலோவேரா இருக்குன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரோ ப்ளஸோட அலோவேரா இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு எனக்கு வந்து நைட் டைம்லையோ இல்லை இந்த மாதிரி மத்தியான டைம்லையோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும்ல, அப்போ சில்லுன்னு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி செவன் இருக்கிற இடம்லாம் நல்லா வந்து சூதிங்காக இருக்கும். அதை நான் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு ரெடியாக போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நேற்று ஸ்டோரி வந்து பார்த்துட்டு நிறையா பேர் வந்து ஹேர் கட் விலாக் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹேர் கட் விலாகெல்லாம் நான் எதுவுமே வந்து எடுக்கலை. பட் நான் உங்களுக்கு என்ன கட் பண்ணியிருக்கேன்றது வந்து சொல்கிறேன். லேயர் கட்டு தான். எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அப்படின்னா லாங் ஹேரோட ஷார்ட் ஹேர் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஷார்ட் ஹேர் வச்சு அப்படியே தான் வந்து பழகிட்டேன். எனக்கு அந்த லாங் ஹேர் கொஞ்ச நாள் வளர்த்து பார்க்கணும் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மித்தனோட பூனெல்லாம் இருந்ததுனால சரி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லேயர் கட் தான் வந்து பண்ணியிருக்கேன். அதான் வந்து சொல்ல வந்து அதுக்குள்ள கால் வந்துருச்சு. லேயர் கட் தான் வந்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இந்த தடவை நான் ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்மர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கட்டும். எனக்கு கசன்னு ரொம்ப மெயின்டெனன்ஸே வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து வேர்த்து போயிருக்கேன். அதனால் வந்து லைட்டாக ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு சல்வார் தான் இன்றைக்கி வந்து போடுற மாதிரி பிளானு. ஏன்னா வெயில்ன்றதுனால சல்வாரே போட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சல்வார் தான் போட போகிறோம். அந்த சல்வார்லாம் நான் போட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது தான். நல்ல ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் செஸ்ட்டில் மிரர் ஒர்க்லாம் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். அதுக்கு மேட்சிங்காக கொஞ்சம் செயின் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாம் சிக்கிக்கிச்சுனால காரில் உட்காந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். இது சிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ தனித்தனியாக அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். அதில் போய் வச்சுட்டேன். ஸோ நேராக இப்போ வந்து நம்ம நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து போகிறோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே டெக்கரேஷன்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கெஸ்டெல்லாம் வந்து ஒருத்தவங்களாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் காஃபி அந்த மாதிரி மட்டும்தான் வீட்டில். டின்னர் எல்லாமே வந்து வெளியே சொல்லிட்டோம். குழந்தைங்கள்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட கசினோட பையனுக்கு தான் வந்து மேரேஜ். அது வந்து ஒரு நலுங்கு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இவங்க தான் வந்து மாப்பிள்ளை. அன்றைக்கி அவருக்கு வந்து உட்கார வச்சு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரெடிஷன் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறோம். ஹல்தி, அதுக்கப்புறம் நலுங்கு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ எங்களோடதில் வந்து பார்த்திங்கன்னா பெல்லி கொடுக்கு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவோம். அது வந்து இந்த மாதிரி ஃபேமிலி கூப்பிட்டு கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலையிலையும் அவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஈவினிங் வந்து கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிட்டு நலுங்கு மாதிரி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப ஏர்லியாகவே பண்ணுவாங்க. பந்தக்கால்லாம் வந்து வச்சு அதுக்கு எல்லோரும் வந்து வர முடியாது. ஸோ க்ளோஸாக இருக்கிறவங்க மட்டும் அதை வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேமிலி ஈவினிங் வந்து இன்வைட் பண்ணால் எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து ஈவினிங் நாங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இது வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஃபோட்டோகிராஃபிக்காக காட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நிறையா இப்போது அவைலபிளாக இருக்குது. இப்போ வெளியே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இடம் இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் தான் இந்த மாதிரி இடம் வந்து இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன இடம்ன்றனால பார்க்கிங்லாம் வந்து அங்கேயே பண்ணியாச்சு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து நல்ல காத்தோட்டமாக சுற்றி மரம், ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்லா இருந்தது. வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல் இருந்தது. அந்த அளவுக்கு குழந்தைங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள்.
எல்லாரும் வந்தோடனே நலுங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா, மாமா அத்தை வந்து எடுத்து செஞ்சுருந்தாங்க. பையனோட அத்தை இவங்க தான். அதுக்கப்புறம் மாமா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. வீட்லேயே நம்ம வந்து பண்ணாலுமே அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிராண்டா அந்த ஈவெண்ட்டையே வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. மாமா அத்தையோட சீர் வந்து இந்த மாதிரி எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா, அவனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு, மாலை, அதுக்கப்புறம் பழங்கள், ஸ்வீட்ஸ், வெத்தலை, பாக்கு, தேங்காய். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சீரில் மெயினாக இருக்க வேண்டியது. அதெல்லாம் வச்சு எல்லோரும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு சின்ன ஈவெண்ட் அப்படின்னாலும் நம்ம ஃபேமிலியோடு அதை செலிப்ரேட் பண்ணுறப்போ அது வந்து மல்டிப்ளை ஆகும் அந்த சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக எல்லோரும் வந்ததுனால ரொம்ப சூப்பராக வந்து நடந்தது. மாப்பிள்ளை வந்து வந்தாச்சு. மாலை போட்டுட்டு ட்ரெஸ் வச்சு கொடுத்ததுக்கப்புறமா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து நலுங்கு வச்சோம். நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா குழந்தைங்க எல்லாம் வந்து ஈவினிங் டான்ஸ் ஆடினாங்க. அதாவது நைட்டு அது முடிகிறப்போ டான்ஸோடு தான் வந்து இந்த நலுங்கு ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நிறைய வந்து ரீல்ஸ் எல்லாம் வந்து எடுத்தோம். அதெல்லாம் நான் இன்னும் எடிட்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போடுறேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து மாப்பிள்ளையை வச்சு அத்தை பொண்ணுங்கள்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டே இருக்கீங்கன்னா பாருங்கள், அங்கேயுமே வந்து நம்ம வீடியோஸை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்பப்போ நடக்கிறது எல்லாமே ஃபோட்டோஸ், வீடியோஸ் மாதிரி நான் வந்து ரீல்ஸாக கொடுப்பேன், ஸ்டோரிஸாக வந்து போட்டுட்ருப்பேன். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருக்கீங்க. பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நம்ம இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த ரீல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து அதில் போடுறேன். ஃபஸ்ட்டு மாமாவும் அத்தையும் சந்தன குங்குமம் வச்சுட்டு மாலை போட்டு ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு வச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறமா நலுங்கெல்லாம் வந்து நடந்தது.
மேரேஜ் ஃபங்க்ஷனும் நான் வந்து போடுறேன், ரிசப்ஷன் வெட்டிங்கும் சேர்த்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணி ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்குமே எல்லா வீடியோஸுமே ஒரு மெமரி தான். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூடியூப்பில் அது வீடியோஸாக இருக்கிறப்போ பின்னாடி எடுத்து பார்க்குறப்போ நமக்கே வந்து ஹாப்பியாக இருக்கும், அவங்களுக்கும் அது பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மாப்பிள்ளை பொண்ணை நீங்கள் வந்து விஷ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். நான் வந்து வெட்டிங் வீடியோஸும் வந்து சீக்கிரமாக போடுறேன். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு லேடீஸ் எல்லாம் தனியாக, ஜென்ட்ஸ் தனியாக, அந்த மாதிரி நாங்கள் வந்து குரூப் ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம். ரீல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு தான் அந்த டான்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து எல்லோரும் சேர்ந்து சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, மாப்பிள்ளையை உட்கார வச்சு. அப்புறம் மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா அத்தை பசங்களோட டான்ஸ்லாம் ஆடினாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ரீல்ஸ் வீடியோ இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறேன். ஒரு குட்டி ஃபேமிலி கேதரிங். ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.